ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் குட்டிக்கு நேற்று சும்மா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நாளைக்கு வந்து ஜாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவள் ரோட்டில் வந்து பன் பட்டர் ஜாம் வேணும் அப்படின்னு கேட்டு அடம் பிடிச்சதுனால, இல்லைம்மா நானே வந்து உனக்கு செஞ்சு தரேன் வீட்டில் அப்படின்னு அந்த டைம் வந்து நான் வந்து போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் கரெக்டாக ஞாபகம் வச்சு அவள் அப்பா கிட்டே ஸ்கூல்லேருந்து வரும்போது, மம்மி எனக்கு செஞ்சு தரேன்னு சொன்னாங்க, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு எல்லாத்தையும் கேட்டு அடம் பிடிச்சிருக்கா. அவரும் இவ போய் தான் சொல்கிறாலும் நினச்சி எனக்கு கால் பண்ணார். எனக்கே ஷாக்கு, அப்பா நேற்று நைட்டு சொன்னதை இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு கரெக்டாக ஸ்கூல்லேருந்து வரும்போது கேட்குறாளே, சரி பரவாயில்ல குழந்தை ஆசைப்பட்டுட்டா, நீங்கள் வாங்கிட்டு வாங்க நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து நான் வர்றதுக்குள்ளேயே எல்லோரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் கரெக்டாக இந்த ஸ்ட்ராபெரி பேக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு, அம்மா நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க, நம்ம இன்றைக்கி ஜாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அமக்கலம். சரி ஓகே, குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க, இன்றைக்கி நம்ம எப்படியாவது ஜாம் செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. வந்ததும் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேருமே கிச்சன்லேயும் உட்காருங்க நான் செய்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு மூளைக்கு ஒருத்தராக உட்கார வச்சுட்டு எல்லா ஸ்ட்ராபெரிஸும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கட் பண்ண ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி நான் பெரிய வீடியோ போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் செய்கிறது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ இப்போ எங்கேயாச்சும் நான் வெளியில் போகிறேன், இல்லை ஏதாச்சும் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா அட்லீஸ்ட் அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் அப்படின்றதுனால தான் இந்த டைம் வந்து இந்த ஜாம் செய்கிறத போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம வெளியில் தான் வாங்கி கொடுக்குறோம் பன் பட்டர் ஜாம், பிரெட் பட்டர் ஜாம்னு. ஸோ இந்த ஜாமை நம்மளே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அட்லீஸ்ட் நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும், அவங்களும் ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவாங்க தான். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அலசி எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரே 3 ஐட்டம் தான் நம்மளுக்கு தேவை. சுகரு, அதுக்கப்புறம் லெமன் அண்ட் ஸ்ட்ராபெரிஸ். இது 3 இருந்தாலே போதும். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சில பேர் வந்து வினிகரில் வாஷ் பண்ணுவாங்க, நான் வினிகர் இல்லை, அதனால் நார்மலாகவே வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். மோஸ்ட்லி நான் வந்து குட்டீஸ்க்கு ஜாம் வாங்கி கொடுக்க மாட்டேன், வெறும் பட்டர் வச்சே வந்து நான் வந்து பன்னாக இருந்தாலும் சரி ப்ரெட்டாக இருந்தாலும் கொடுத்து விட்டுருவேன். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஜாம் வந்து செய்யணும், பசங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும், வெளியில் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு தான் இருப்பேன். இந்த வாட்டி இந்த குட்டி வந்து கேட்டதுனால நான் வந்து அதை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செய்ய ஆரம்பித்தாச்சு. ஸ்ட்ராபெரிஸை பேனில் போட்டு நம்ம சும்மாவே வந்து வதக்கிட்டே இருக்கும் போதே அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடுது. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணும்போது இன்னுமே நல்லா வந்து ஜூஸியாக வந்துடுது, நிறைய தண்ணி விட்டுருது. ஸோ அதை அப்படியே வந்து நம்ம கலக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது அது ஒரு பதத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறமா நான் வந்து லெமன் ஜூஸும் அண்ட் சால்ட்டும் போட்டுட்டு ஸ்லோவாக வந்து நான் அதை கலரி விட்டுட்டே இருந்தேன். உண்மையாகவே ஸ்ட்ராபெரிஸே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான கலரில் சூப்பராக இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம ஜாம் பண்ணும்போது அதோட கலர் வந்து பார்க்குறதுக்கு சொல்லவே முடியல. அது கொதிக்கும் போது அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓஹோ, நம்ம பெரிய குக் ஆயிடுவோமோ அப்படின்ற மாதிரி தோணிருச்சு எனக்கே. இன்னும் இந்த ஒரு ஜாம் செய்கிறதுக்காகவா நம்ம இப்படிலாம் யோசிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்ன தான் சின்ன விஷயமா இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம ஃப்ரீயாக இருந்தாலும் அதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மூடு வேணும், இல்லைனா நம்மளால் அதை செய்ய முடியாது. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ இன்றைக்கி செய்யணும்னு நாங்கள் முடிவு பண்ணியாச்சு, அதனால் செஞ்சாச்சு. செய்யும்போதே பக்கத்தில் இந்த குட்டீஸ் வந்து அம்மா செம்ம கலர் வந்துருச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணலான்னாங்க. பட் அதை நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு, கையில் கண்டிப்பாக பட்டுரும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நம்ம ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லி டேஸ்ட் கொடுத்தேன். செம்ம ஹாப்பி குட்டி மேடம், அவங்களுக்கு வந்து ஜாமை பார்த்ததுமே ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாட்டில் எடுத்து நான் அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் சில்லுன்னு ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நார்மலாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட ப்ரெட்டும் ஜாமும் வச்சு கொடுத்தேன். பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு, போய் சொல்லக்கூடாது, ஆனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அதோட விடலை, சரி டோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குது, இல்லை டோஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா எப்படி இருக்குது, அப்போ தான் நம்ம அடுத்த நாள் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது பசங்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி டோஸ்ட் பண்ணி நான் ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் டோஸ்ட் பண்ணாமையும் ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தேன். ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. நம்ம செஞ்சதை எப்படி மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்காம நம்ம சொல்ல முடியும்னு சொல்லி எல்லாரும் ஆல்ரெடி டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாமும் பட்டரும் வச்சு ஒரு வாட்டி எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்லாம் கேட்டுட்டு சரி போய் தூங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அதாவது குட்டீஸோ இல்லை பெரியவங்களோ எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா
என்னால் முடியுதோ இல்லையோ அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அதை அவங்களுக்கு இமீடியட்டாக செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு அதை செஞ்சு கொடுத்துடணும். செஞ்சு கொடுத்ததோடு இல்லாமல் அவங்க மட்டும் அதுக்கு பாசிட்டிவாக ஃபீட்பேக் சொல்லிட்டாங்கன்னா அதை விட ஹாப்பி எனக்கு இருக்கவே இருக்காது. இந்த வேர்டில் அப்ரிசியேஷன் அப்படின்ற வேர்ட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வேர்டு. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் அந்த சின்ன அப்ரிசியேஷன் கீழே கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்றத நான் வந்து உண்மையாகவே பிலீவ் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யாராவது சின்ன விஷயம் நல்லா பண்ணாலுமே கூட உடனே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அது ஒரு சின்ன வேர்டு தான், பட் அது வந்து அவங்கள ரொம்ப பெருசாக வந்து மேலே கொண்டு போகுன்றதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு யாரும் தெரியாமல் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். உங்கள் குட்டீஸ் ஜாம் கேட்டாங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவோட நான் கிளம்பிக்கிறேன். டாடா.